ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அண்டு கனி இவங்க ரெண்டு பேருனுடைய கான்வர்சேஷன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதை விட அந்த பசங்க வந்தது, கனி வந்து அழுதது, அதுக்கப்புறமா கனி போய் டாஸ்க் பண்ணது, டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டஃப்பாக கொடுத்தது, பிக் பாஸ் வந்து கனிக்கு கொஞ்சம் டஃப்பாக கொடுத்த டாஸ்க்கு, இதெல்லாம் வந்து லைவ்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. கனி இந்த வீட்டில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, இவ்வளோ அழுததே கிடையாது. ஆனால் இவ்வளோ அழுததே கிடையாது, அவ்வளோ அழுதாங்க. அந்த டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. அந்த கனி வந்து டாஸ்க் லெட்டர் படிக்கும்போதே பிக் பாஸ், என்ன பிக் பாஸ் இவ்வளோ கஷ்டமான டாஸ்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி அழுதாங்க. டாஸ்க் என்னன்னாக்கா 3 பிஸ்கெட்டும் நெத்தியில் வச்சுட்டு அதில் கையில் தொடாமல் அதை வாயில் சாப்பிட்ணும். அதுதான் டாஸ்க்கு. இப்படி அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வெளியே வந்து அவங்க ஃபேமிலியோட ஜெல்லாகி அது பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கன்ஃபெக்ஷன் ரூம்லேருந்து விஜய் வராங்க. விஜய் வரதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்க கனியோட பசங்க ப்ரெசன்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கனி பர்டிகுலராக கனி வந்து அந்த எஃபெக்ஷன் காட்டினது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் வராங்க. விஜய் வந்த உடனே கனியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கனியும் விஜயும் வெளியே வந்து பேசுகிறாங்க. பேசும்போது தான் விஜய் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு அன்பு தேவை கிடையாது, கேம் தான் தேவை. 1 ஹவரில் நீ வர்றதுக்கு பிளான் பண்ணு, 1 ஹவரில் என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு. கனியக்கா 3 வாரம் தான் இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனைலாம் வரப்போகிறது இல்லை. ஆனால் நீ 1 ஹவரில் வரத்துக்கு உண்டான என்னவோ அது ஸ்டெப் எடு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. இதே பீப்புள்ஸ் தான் வெளியே வர போகிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் வந்து நம்ம அன்பை காட்டிக்கலாம், இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. கனியும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயனுடைய அட்வைஸ் என்னன்னாக்கா 1 ஹவரில் நீ வரத்துக்கு உண்டான பிளானை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லைவில் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பிடிச்ச சீனே வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் வரதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஆர்ப்பாட்டங்கள், பசங்களை பார்த்து அவங்க ஹக் பண்ண சீனு, அழுத சீனு, அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த குட் ஃபீல் வந்து கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க தான். அடுத்தடுத்து லைவ்ல நடக்கிற விஷயங்கள் அப்டேட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் மக்களே.